உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு ஜூலை மாதத்தில் 31.24 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும். கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க மாணவர்களை வளர்த்தெடுக்கும் பணியில் ஆசிரியர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள். இரண்டாயிரத்து 26 தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா பகல் கனவு காண்கிறார். தமிழகத்தின் கள நிலவரத்தை அமித்ஷா தெரிந்து கொள்ளாமல் பேசியுள்ளார் எனவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும்? தகவல் தெரிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தேசிய நிதி உதவிக்கு 60 மாணவர்களை சேர்த்து கூடுதல் பட்டியல் வெளியிட வேண்டும். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்த துறை அமைச்சருக்கு கனிமொழி MP கடிதம். அனைத்து நியாய விலைக் கடைகளையும் ஒரே துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. புதுச்சேரியில் 3 பாஜக நியமன MLA-க்கள் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல். புதுச்சேரி அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு. புதுச்சேரி பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் திடீர் ராஜினாமா. பாஜக தலைமை அறிவுறுத்தலை தொடர்ந்து ராஜினாமா செய்துள்ளதாக தகவல். பாஜக தலைமையில் கூட்டணியா அதிமுக தலைமையில் கூட்டணியா என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் விளக்கம் அளிக்க வேண்டும். பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் திருவள்ளூரில் பேட்டி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு உருவாகி இருக்கிற இந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது திரு அமித்ஷா அவர்களா என்கிற கேள்வியும் எழுது. தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சந்திப்பு. அன்புமணி திமுகவை கடுமையாக எதிர்க்கும் நிலையில் திடீர் சந்திப்பால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. ரயில் கட்டணம் மக்களை பாதிக்காத வகையில் படிப்படியாக உயர்த்தப்படும். மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் சோமண்ணா பேட்டி. பேருந்தில் தொங்கியபடி செல்லும் மாணவர்களின் செயலுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். சாகசத்திற்காக பேருந்து படிக்கட்டுகளில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யலாம் என மதுரை அமர்வு ஆணை. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி மாலையும் கழுத்துமாக பாதுகாப்பு வேண்டி மனு. பெற்றோரின் எதிர்ப்பை மீறி பரோட்டா மாஸ்டரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட கல்லூரி மாணவி பாதுகாப்பு வேண்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு. சென்னை IIT வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை. கட்டையை காட்டி மிரட்டி பாலியல் சின்னலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் கைது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிப்பு. வினாடிக்கு 78,000 கன அடியாக அதிகரித்தது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 43,892 கன அடிகளிலிருந்து 60,740 கன அடியாக அதிகரித்தது. உத்தரகாண்ட் மாநிலம் அலகநந்தா ஆற்றில் பேருந்து கவிழ்ந்த சம்பவம். 2வது நாளாக ஆற்றில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம்.
கர்நாடகாவில் பள்ளி ஆசிரியையை தொடர்ந்து நோட்டமிட்டு செயின் பறித்த மர்ம நபர்கள். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சீனாவில் மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல். பிரான்சில் வெளுத்து வாங்கிய கனமழை. நாடாளுமன்றத்தில் மழைநீர் கசிந்ததால் பரபரப்பு. டெஸ்ட் போட்டிகளில் ஒரு ஓவருக்கும் மறு ஓவருக்கும் இடையே 60 வினாடிகளில் மட்டுமே இடைவெளி. 2 முறைக்கு மேல் விதிகளை மீறினால் எதிரணிக்கு 5 ரன்கள் இலவசம் என புதிய விதிகளை கொண்டு வந்தது ICC.